அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 20, 2026 துலா லக்னம் அண்ட் துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வாய் மூடி அதிரடி காட்டி அதிர்ஷ்டம் பெறும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். வாய் மூடி அதிரடி காட்டி அதிர்ஷ்டம் பெறும் மாதம். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன்? வாயை முடிக்கணும்னு சொல்கிறேனே ஏன் அப்படின்னா, 2-7 இந்த செவ்வாய் 4ஆம் இடத்தில் உச்சமாகிறார். அப்போ இந்த பேச்சு ஓவராக இருக்கும். வெடுக்கு துடுக்குன்னு பேசி விடுவீங்க. அது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்குற மாதிரி ஆகிடும். பேச்சில் கவனம் தேவை. பெருசாக வாயை திறக்கக்கூடாது, ஓவராக பேசக்கூடாது. அதை புரிஞ்சிக்கணும். அதிரடி காட்டி அதிர்ஷ்டம் பெறும் மாதன்ட்ட பேச்சே இருக்கக்கூடாது, வீச்சுங்கிற ஐடியாவை வச்சுக்கணும். செயலில் ஒண்டி களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு 5-6 பாவகங்கள் வலுக்குது. அதுவும் 5ஆம் இடத்தில் 4 கோள்கள், 5 கோள்கள் அடுத்து 4 கோள்களாக மாறும். 6ஆம் இடத்தில் ஸ்டார்டிங் 2 கோள், அப்புறம் 3 கோளாக மாறும், அப்புறம் 2 கோள்கள் பர்மனண்ட்டாக. ஆக 5-6 இந்த 2லையும் 7 கோள்கள் இருந்து வேலை பார்க்குது. அப்போ உங்களுடைய அதிர்ஷ்டம் கிடைப்பது உறுதி. ஏன்னா 5ல் அவ்வளவு கோள்கள் இருக்கிறப்ப. பட் 6ல் அந்த கோள்கள் இருக்கிறதால இறங்கி வேலை செஞ்சாதான் கிடைக்கும். அலட்சியமாக இருந்தீங்கன்னா வம்பு. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பேச்சை கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லாட்டி துலா ராசி துலா லக்ன ஆளுங்க ஓட்ட வாய் தான். மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிவிடுவீங்க, அப்படியே பேசுவீங்க. வாயை திறந்தீங்கன்னா வாயை மூட முடியாது, தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருப்பீங்க. அது இந்த மாதத்திற்கு உகந்தது அல்ல. வாயை மூடிக்கணும். ஏன்னா 2-7 கூடயும் உச்சமாக இருக்கிறான். ஒரு 23-2-2025 அன்று உச்ச வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்கு போயிடுறார். 4ஆம் வீட்டிலேருந்து அவரும் 5ஆம் பாவத்துக்கு வேலை பார்க்குறார். 2-7 கூடையும் 5ல் இருக்கான். அப்போ பேச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுட்டு, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களை பற்றின இது உங்கள் எண்ணங்கள் தான் உங்களுக்கு தெரியுமே. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க எப்படின்னு பேசுகிறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்னன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம முன்னேற முடியும். அவர்களுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு நல்லது பண்ணுறது, நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிறதெல்லாம் பண்ண முடியும். ஸோ 23 அன்றே அவர் அங்கே போயிடுறார் 5ஆம் பாவத்துக்கு. 5ல் செவ்வாய் இருக்கிறது உஷ்ணபாத்தியாக வரும். ஓவராக பேச வைக்கும், கண்டபடி பேச வைக்கும், தெரிக்க விட வைக்கும். ஜாக்கிரதை. கூடவே யார் இருக்கா? சூரியன். அது ஒரு வெப்பக்கோள். செவ்வாயும் ஹீட்டான கோள், சூரியனும் ஹீட்டான கோள். சூரியன் 11ஆம் இடத்ததிபதியா அங்கே இருக்கிறப்ப லாபங்கள் கிடைத்தே தீரும். ஆனால் பேராசையோடு செஞ்சீங்கன்னா கெட்டுரும். பேராசையோடு செய்யக்கூடிய தன்மையும் சூரியன் கொடுப்பார். ஒரு கோள் நல்லது மட்டும் செய்யாது, கெட்டதும் செய்யும். 5ல் இருக்கிறப்ப அது 5ல் சுவர்கள் இருந்தால் தான் நல்லது. கோணத்தில் இங்கே பாவிகள் இருக்கிறப்ப புத்தி தடுமாறும், புத்தி ஃபோர்ஸாக இருக்கும். அதனால தான் அதிரடி காட்டுவீங்க, அது நல்லது. இருந்தாலும் பாதகமாக வந்துடக்கூடாது, பேராசையாக செயல்படக்கூடாது, ஓவராக மற்றவங்க சூழ்நிலைக்கு அடிமையாகக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா பயங்கர கெட்ட பேர், தன விரயம், தேவையில்லாத கண்டங்கள், பிரச்சனைகளை சந்திப்பது அப்படி ஆகும். இந்த 5ல் ராகு இருக்கிறதும் அதை போலவே செய்யும். வித்தியாசமாக செய்வோம், நம்மளுக்கு நல்ல மரியாதை கிடைக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது செய்ய வைக்கும். ஏன்னா ராகுவும் அதை மாதிரி பண்ணுவார். அண்டு புதன் உங்களுக்கு 9 குடைவனும் அந்த 6ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் லக்னாதிபதி 1-8 குடைவனாக வரான். அவனும் அந்த 5ல் இருக்கிறது. 1-8 குடைவன், 9-12 குடைவன் எல்லாம் 5ஆம் பாவத்தில் இருக்கான். 6ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 5 குடைவன் 6ல். இந்த 6ல் அடுத்து லக்னாதிபதி அசல 8 குடைவன் 2-3-2026 அன்று அவரும் அந்த 6ஆம் இடம் போகிறார். இப்போ விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிரடி காட்டலாம், பிரச்சனையே இல்லை. அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும்.
நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். இல்லாட்டி பேராசையோட செயல்பட வைக்கும். வித்தியாசமா செய்கிறேன்னு சொல்லிட்டு சொதப்புவீங்க. குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலையும் கவனமாக இருக்கணும் நீங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் ராசிக்கு லக்னத்துல அமர்ந்தாலோ, அந்த வீட்டின் அதிபதியா வந்தாலோ, ஆட்சி உச்சமாக இருந்தாலோ, அவங்கள்ட்டலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அழகு, கவர்ச்சி இருக்கும். நாகரிகமா, பண்பாடா பேசுறேன்னு சொல்லிட்டு எதிர்பாலினருக்கு ஸ்பேஸ் குடுத்துருவாங்க. இது ராகு, சுக்கிரன் 2, 3 வரைக்கும் ராகு, சுக்கிரன் சேர்க்கை அது மாரி சூழ்நிலைய குடுக்கும். எதிர்பாலினர் வகையில சிக்கல் வர்ற மாரி. 2, 3க்கு அடுத்தது சனி, சுக்கிரன் சேர்க்கை. அது வித்தியாசமான சபலங்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் குடுக்கும். முறையற்ற வகையில காரியங்கள் ஆற்றுறது, சபலப்படுறது அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்ப குடுக்கறதால கவனம் தேவை. நீ என்ன மனசுக்கு சரின்னு பட்டத தான் செய்யணும். இந்த கன்னி லக்னம், கன்னி ராசிக்கு சொன்னது போல நீங்களும் மனசுக்கு எது ரொம்ப கரெக்ட்டு அப்படின்னா அது செய்யணும். சின்னதா ஒரு குழப்பம், இது ஒருவேளை தப்பா போயிடுமோ, இல்ல இது முறையற்றதா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலே கட்டடிச்சிடணும். ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஏன்னா 5, 6 பாவகங்கள் வலுக்கிறப்ப எதுவா இருந்தாலும் கிடைச்சிரும். அனுபவிச்சிருவீங்க. ஆனா அதற்கான விளைவுகளையும் பின்னாடி அனுபவிக்கிற மாரி இருக்கும். நல்லது அப்படின்னா நிறைய நல்லதே விளையும். நல்லதே கிடைக்கும். அப்ப சந்தோஷம் வரும். பிரச்சனை இல்ல. இதே அல்லாததை அனுபவிச்சீங்கன்னு வச்சுக்கங்க, அனுபவிச்சிருவீங்க. அந்த அல்லாததற்கு ஏத்தபடி கெட்டது அல்லாதது பல இது வரும். அந்த பின்விளைவுகளை சமாளிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போகும். அதனால நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. 5ல இத மாரி பாவிகள் சூரியன், செவ்வாய், ராகு இந்த 3 கோள்கள் அங்க இருக்கிறது ஒரு அது அது பாவிகள் அந்த கோணத்துல இருக்கக்கூடாது. கேந்திரத்துல இருந்தா தான் நல்லது. ஆக்ஷனுக்கு உதவும். இது உஷ்ணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். உணர்ச்சி வசப்பட வைக்கும். அதாவது ரொம்ப புகழ்ச்சி, மரியாதைன்னா கண் கலங்குறது. அது ரொம்ப அவமரியாதைகள், துக்கம் வர்றப்ப கலங்குற மாரி. அது அப்படியே கண்ல தண்ணி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆவீங்க. அண்டு வேலை செய்கிறப்பயும் இது பண்ணுறப்பையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை. கெட்டது நடந்தாலும் உணர்ச்சி வசப்படுறது ஓவரா அப்படியே வார்த்தைகளை அள்ளி தெளிக்கிறது. அதனால தான் வாய் மூடின்ட்டு பெரட்டிடுவோம், உருட்டிடுவேங்கிறீங்க, மிரட்டிடுவீங்க. அது அந்த வார்த்தையை விடுத்து இவர் தாங்க ஃபஸ்ட்டு இப்படி சொன்னார், அப்படி அடிச்சிங்க இப்படி அடிச்சிங்கன்னு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அது கொடுக்கும். அதனால தான் வாய் மூடி அப்படின்ட்டு. ஆனால் செயலில் ஒண்டி பேசிட்டு மாட்டிக்க கூடாது. இவர் இப்படி சொன்னாருன்னு இப்படி செய்யறப்ப அதில் எதேச்சியா தவறு நடந்தால் அது என்ன பண்ணுறது? இப்போ இது நாங்கள் அப்படி நினச்சி செய்யலை, இப்படி செஞ்சோம், அது மாதிரி வந்துருச்சு. அது புரிஞ்சிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு தன்மை வரும். 9ல் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் லக்னம் ராசியையே பார்க்கறது. குரு பார்வை நல்லது தான். உங்கள் முயற்சிகள் பலிதமாகும், காரிய வெற்றி வரும். ஆனால் அவன் வக்ரம் வெற்று போய் பார்க்கிறான். அங்கே தான் பிரச்சனை. அது என்னன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, இது நம்மளுக்கு பெருசாக நன்மையை கொடுக்க போகுதுன்னு செய்யக்கூடிய விஷயம் கிடைக்காது. நன்மையாக இருக்காது. இது பெருசாக சூப்பராக நடக்கும்னு நினைப்பீங்க, நடக்காது. ஆனால் நடக்காதுன்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நினச்சிட்டு செய்வீங்க. அது சிறப்பாக இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேது தகுதிக்கு மீறிய வெற்றி, செல்வம் இந்த ராகு கொடுப்பது போல அப்படி ஒரு ஞானத்தில் உங்களை உயர வைப்பார் கேது. ராகு செல்வத்தில் உயர வைப்பார். கேது ஞானத்தில் உள்ள தோணும். என்னமோ தெரியல, மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்க, மரியாதை இருக்கும், உங்க பேச்சு அப்படி தீர்க்கமா இருக்கும். அந்த மாதிரி தன்மையை அந்த கேது கொடுப்பார். நல்ல மெடிடேட் பண்ணாதான் அது கிடைக்கும். பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும். அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. டென்ஷன் ஆகக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா வாயை திறந்துருவீங்க. வாயை திறந்தா உங்களால மூட முடியாது. தொடர்ச்சியா பேசுவீங்க, தொடர்ச்சியா. அது மாதிரி சாப்பிட்றதும் அப்படிதான். சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா பிடிச்சிருக்கா எக்ஸ்ட்ரா அடிச்சு விட்டுருவீங்க. பின்னாடி திணறும். இப்படி வயிறு முட்டை சாப்பிட்றது அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் செவ்வாய் இப்படி உச்சமாக இருக்கிறப்ப வாய் மூடிங்கிறது பேச்சுக்கு மட்டுமல்ல, உணவுக்கும். இல்லாட்டி 6ஆம் இடத்துல இந்த சனி சுக்கிரன் இருக்கிறப்ப, ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரணும் 6ல் போகிறப்ப உடம்பு படுத்தும், அது சிக்கலாகும். 6ஆம் இடத்ததிபதியான குருவும் உங்கள் லக்னத்தை பார்க்கறதால காரிய வெற்றி இதெல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் உடம்பு சரியில்லை, உடம்ப கவனிக்காமல் விட்டாச்சு, அது டேமேஜ் ஆயிடுச்சு, இது பெரிய அளவுக்கு மாத்திரை
பெரிய அளவுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் வரும். இப்போ சுகர் இருக்குன்னா அதை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரெஷர் இருக்குன்னா அதுக்கு ஒர்க்குன்னு ஓவராக ரெஸ்ட் எடுக்காமலாம் பண்ணால் பைத்தியம் பிடிச்சிரும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஒரு சமநிலையில் வேலை பார்ப்பீங்க, வாயை திறக்க மாட்டீங்க, அளவோடு திறப்பீங்க, அளவோடு பேசுவீங்க, அளவான வகையில் சாப்பிடுவீங்க. அண்டு செயலில் அதிரடி காட்டுங்க. கண்டிப்பாக அது அதிர்ஷ்டத்தை தரும். எண்ணத்தில் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. பெருசாக இதையும் நினச்சி இப்படி அண்ணா அதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஓவர் என்தூசியாஸ்டிக்காக ஃபீல் பண்ணுறதோ எண்ணங்களில், இல்லாட்டி இது இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறதோ தேவையில்லை. செயலில் இறங்குங்க. எண்ணங்களை கண்டுக்காதீங்க. பேச்சு எண்ணங்கள் விட்டுருங்க, அவர் பார்த்துக்குவார். அது மெடிடேட் பண்ணாதான் அது வரும். அதுவும் துளாராசி அன்புள்ளங்களுக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது அசுர குரு, அவன் உச்சமாகிற இந்த மாதத்தில் மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த செயலுக்கான பலன் பக்காவாக கிடைக்கும். மெடிடேட் பண்ணாங்கன்னா அந்த ஞானத்தை சுக்கிரனும் கொடுப்பார், கேதுவும் கொடுப்பார். மெடிடேட் பண்ணிக்கங்க, அதிரடி காட்டுங்க. பேச்சில் எண்ணங்களில் பெருசாக பிராணசக்தியை செலவிடாதீங்க. செயலில் இறங்குங்க, உடல் உழைப்பை போடுங்க. அங்கே பிராணன் போனால் பரவாயில்ல, பேச்சில் போகக்கூடாது வேஸ்ட்டாக. அது மாதிரி எண்ணங்களில் போகக்கூடாது வேஸ்ட்டாக. நன்றி அன்புள்ளங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.